அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து கட்சிகளும் தேர்தல் வியூகங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு இது போன்ற வேலைகளில் எல்லா கட்சிகளும் தீவிரமான அரசியல் களப்பணியில், தேர்தல் களப்பணியில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கணும் அப்படின்னு போராடி அவர் ஒரு தனித்தே விடப்படக்கூடிய சூழலில் அவர் மாட்டிக்கிட்டாரு. கூட்டணிக்கு யாருமே சரியாக இசை வளைக்கலை, யாருமே வரல. அப்படிங்கிறதுனால தனிமையில் தத்தளிக்கும் எடப்பாடி. ஏற்கனவே தேமுதிக அவங்களோட கூட்டணிக்கு தான் போகிறதுக்காக ஒரு தெளிவான முடிவு தேமுதிக இருந்தாங்க. பாமகவும் அவங்களோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு தான் ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு பாஜகவை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, பாமக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். தேமுதிகவும் பாஜகவுடன் இணைவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுன்னு சொல்லப்படுறாங்க. இந்த நிலையில் தனித்து கதறிக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா கூட்டணிக்கு யாருமே வரல, நான் எங்கே போய் யார் கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சோகமான ஒரு மனநிலை கொண்டு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிமையில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. அதாவது பாஜக ஸ்கெட்ச் போட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஒரு பக்கம் பாமகவை இழுக்கிறது, ஒரு பக்கம் தேமுதிகவை இழுக்கிறது, மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பாஜகவோட கூட்டணி வைக்கணுங்கிறதுனால இந்த தேர்தல் வியூகங்களை பாஜகவை தெல்ல தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறாங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதிக்கு முன்பே பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள் அப்படின்னு அண்ணாமலை பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு. அது நிறைவடைந்து அந்த நிறைவு நிகழ்ச்சியில் இந்த மாதம் 18ஆம் தேதி தமிழகம் வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என் மண் என் மக்கள் நிறைவு விழாவில் கலந்துக்கிறதுக்காக அவர் வரார். சென்னைக்கு வராரு, தமிழகம் வராரு. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடன் கூட்டணி யாரெல்லாம் கூட்டணி குறித்தான விவாதங்களில் அந்த தொகுதி பங்குகளில் கலந்துக்கிட்டு அந்த நிறைவு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணி குறித்தான அத்தனை பேரையும் மேடையில் ஒரு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பாஜக ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் பாஜக தலைமையிடம் தலைமை அண்ணாமலைக்கு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது எண்மண் எண் மக்கள் அந்த பாத யாத்திரை நிறைவு பெற்ற பிறகு உடனடியாக அதற்கு முன்பாக கூட்டணி குறித்து யார் யார் நம்ம பாஜக கூட்டணிக்கு வராங்க, என்னென்ன தொகுதி என்ன ஏதுங்கிறது இதெல்லாம் தெளிவாக முடிச்சுடு, நான் வந்த பிறகு அந்த மேடையிலே என்ன பண்ணலாம், கூட்டணிக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்களுக்கு தெளிவான ஒரு அறிமுகத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு முன்னேற்பாடாக பாஜகவின் தலைமை கழகம் தலைமை அண்ணாமலைக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலை அண்ணாமலை வேகமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாமக ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தேசிய கட்சியோட நான் கூட்டணி கட்சியில் தான் இப்போ தனியாக நிற்கிறது இல்லை, கூட்டணி கட்சியோட தான் எங்களுடைய கட்சி இந்த முறை தேர்தலில் சந்திக்கணுங்க. அந்த வகையில் பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. இது தெளிவாக இருக்கிறாங்க பாமக. தேமுதிகவும் 2 சீட்டு, பாமக ஒரு 6 சீட்டு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 8 சீட்டு கொடுப்பதாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த 8 சீட்டில் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் எத்தனை சீட்டுகள் பிரித்து அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் பண்ணி அந்த சீட்டை பிரிச்சுப்பாங்கிறது அவங்களுக்கு உண்டான விஷயம். ஸோ இதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக நேரடியாக தாமரை சின்னத்தில் களம் காண இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தான விவாதங்களில் தெல்ல தெளிவாக பாஜக காய் நகர்த்துறாங்க. தமிழகத்தில் எப்படியாவது பெருவாரியான இடங்களில் நம்ம கைப்பற்றணும், வெல்லணும் அப்படிங்கிற திட்டத்தோட அண்ணாமலையை முடக்கி விட்டுருக்கிறாங்க. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது கூட்டணிக்கு யாருமே இல்லை, கூட்டணிக்கு வாங்கப்பான்னா நீங்கள் ஒவ்வொன்றா பாஜகவில் சேர்றீங்க அப்படின்னு கடைசி கட்டத்தில் இப்போ சமீபத்தில் ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நீங்கள் பாஜக உங்களை மீண்டும் கூட்டணிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அது அவர் பெரிய அளவில் காதில் போட்டுக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணிகள் எல்லாம் மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி குறித்தான ஒரு 90% வேலைகளை முடித்த பிறகு கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போது பாஜகவில் இணைந்தார்னா என்ன மாதிரியான சீட்டுகள் அவர்கள் ஒதுக்கப்படும், அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இணைந்து யார் யாருக்கு எத்தனை தொகுதிங்கிறது மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து தொடங்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒரு ஸ்கெட்ச் போட்டு தெளிவாக ஒரு 80% பாஜக தெளிவாக இருக்கிறாங்க. பாமகவுக்கு ஒரு 6 சீட்டு, தேமுதிகவுக்கு ஒரு 2 சீட்டு, இவங்களுக்கு ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு 8 சீட்டுன்னு ஒரு தெளிவான ஒரு 80% 90% தெளிவான ஒரு ஸ்கெட்சில் இருக்கிறாங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு ஜி.கே. வாசன் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லிக்கு போகிறாரு. டெல்லி பாஜக தலைமையிடத்தில் இந்த தகவலெல்லாம் சொல்லுவார், எடப்பாடி கிட்ட என்னென்ன பேசணுங்கிறதெல்லாம் சொல்லுவார். அதன் பிறகு என்ன ஓலை வரும் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தெரியல. அந்த ஓலை வந்ததுக்கப்புறம் திருப்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இணையறன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாருன்னா ஏற்கனவே மற்ற
மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கி அந்த எத்தனை சீட்னு கொடுத்த அந்த திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்குமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடித்தே களம் காணுவாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி தனித்தே எடப்பாடி பழனிசாமி களம் கண்டார்னா அவர் பல சிக்கல்களையும் சந்திப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.